காசல் வீதியில் அமைந்திருக்கும் மகளிர் மருத்துவமனையில் இனி சோதனை குழாய் மூலம், அதாவது IVF சிகிச்சை மூலம் இனி குழந்தை பெற்றுக்கொள்ளலாம் என்று சொல்லி அந்த வைத்தியசாலையின் பணிப்பாளர் அறிவித்திருக்கிறார். இந்த புதிய வசதிகள் இன்னும் 3 மாதத்திற்குள் செயல்பாட்டுக்கு வரும் என்றும் கூறப்படுகிறது. பொதுவாக தனியார் மருத்துவமனையில் தான் இந்த சிகிச்சைகள் மேற்கொள்ளப்படும். கிட்டத்தட்ட 2 மில்லியனிலிருந்து 3 மில்லியன் வரைக்கும் இது செலவாகும். ஆனால் இது சாதாரண மக்களால் முடியாத ஒரு காரியம். அதனால் தான் இப்பொழுது இந்த IVF சிகிச்சை முறை அரசு மருத்துவமனைக்கு அறிமுகம் செய்திருக்கிறாங்க. IVF என்பது ஒரு பெண்ணின் கருமுட்டையை உடலுக்கு வெளியே ஒரு ஆய்வகத்தில் விந்தணுவுடன் கருத்தரிக்க செய்து பின்னர் அந்த கருவை மீண்டும் பெண்ணின் கருப்பைக்குள் மாற்றும் ஒரு மருத்துவ முறையாகும். அரசு மருத்துவமனையில் இந்த IVF சிகிச்சை முறை அறிமுகமாவதன் மூலம் சாதாரண மக்களும் தங்களது பெற்றோர் கனவை நனவாக்கும் ஒரு வரப்பிரசாதமாக அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது.